வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டில் குழந்தைகளோட சத்தம், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பேச்சு, காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை. இதெல்லாம் இருக்கும்போது தனிமைனா என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் குழந்தைகள் அவங்க வாழ்க்கையை தேடி போயிடுறாங்க. 40 வருடமா நம்ம கூடவே சிரிச்சு சண்டை போட்டு சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கிட்ட வாழ்க்கை துணையும் திடீர்னு நம்ம விட்டு போயிட்டா, அதுக்கு பிறகு அதே வாழ்க்கை எப்படி இருக்கும்? கையில் பணம் இருக்கலாம், தங்குறதுக்கு நல்ல வீடு இருக்கலாம், சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சாப்பிட்டியான அன்பா கேட்கவும், மனசில் இருக்கிறத உட்கார்ந்து பேசவும் ஒருத்தர் இல்லாத அந்த வெறுமை இருக்கே, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி புரியும். அப்படி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச ஒரு பெண் ஒரு கட்டத்தில் இல்லை, எனக்கான வாழ்க்கை இன்னும் இருக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க எடுத்த சில முடிவுகள் சொந்த மகனுக்கும் மருமகளுக்குமே பிடிக்காம போகுது. ஆனா அந்த முடிவுகள் தான் அவங்க வாழ்க்கைய எங்கே கொண்டு போய் நிறுத்துது தெரியுமா? அதுதான் இந்த கதை. கமலா ஒரு அரசு பள்ளியில தலைமை ஆசிரியையாக வேலை பார்த்தவங்க. பல வருடங்கள் மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் பரபரப்பா இருந்த வாழ்க்கையிலிருந்து 3 வருடங்களுக்கு முன்னாடி தான் ஓய்வு பெற்றிருந்தாங்க. வேலை முடிஞ்ச பிறகு கணவரோட சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இத்தனை வருடம் குடும்பத்துக்காகவும் வேலைக்காகவும் ஓடியாச்சு. இனிமே கொஞ்சம் நமக்காக வாழலாம் என்ற சந்தோஷம் இருவருக்குமே இருந்தது. ஆனா அந்த சந்தோஷம் அதிக நாள் நீடிக்கல. பெருந்தொற்று காலத்துல கமலாவுடைய கணவர் இறந்துட்டாரு. பல வருடங்களா காலையில கண் விழிக்கும் போது இரவு தூங்க போகும் போதும் பக்கத்திலேயே இருந்த மனிதர் திடீர்னு இல்லாம போனதை கமலாவால ஏற்றுக்க முடியல. வீட்டுக்குள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் கணவருடைய நினைவு தான். அவர் உட்கார்ந்த இடம், அவர் பயன்படுத்திய பொருட்கள், இருவரும் சேர்ந்து பேசிய விஷயங்கள் எல்லாமே அவரை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தது. கணவரை இழந்ததோட கமலா மனசளவுல முழுசா உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த நேரத்துல தான் மகன் அருணும் மருமக பிரியாவும், அம்மா நீங்க ஏன் அங்க தனியா இருக்கணும், எங்க கூட மும்பைக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அந்த நேரத்துல பேரனுடைய பள்ளி மூடி இருந்தது. அருணும் பிரியாவும் வேலைக்கு போறவங்க. அதனால பேரனை பார்த்துக்கிறதுக்கும் வீட்டில் ஒருவர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. கமலாவுடைய மகளுடைய மாமியார் வீடும் மும்பையிலேயே இருந்தது. மகனோட குடும்பத்தோட இருந்தா தனிமை கொஞ்சம் குறையும், மகளையும் அவ்வப்போது பார்த்துக்கலாம்னு நினைச்ச கமலா பல வருடங்களா வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு மும்பைக்கு வந்தாங்க. ஆனா மும்பைக்கு வந்த பிறகுதான் கமலாவுக்கு இன்னொரு உண்மை புரிஞ்சது. அவங்க இழந்தது கணவரை மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 40 வருடங்களா பழகிய வாழ்க்கை அப்படியே பின்னாடி போயிடுச்சு. பழைய வீடு இல்லை, தினமும் பார்த்து பேசி அக்கம் பக்கத்தினர் இல்லை, சந்தோஷனாலும் கஷ்டம்னாலும் வீட்டுக்கு வந்து நிற்கிற பழக்கமான முகங்கள் இல்லை. இங்கே சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தாங்க. பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்தது. எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கிற நகரம் அது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் கமலாவுக்கு மட்டும் யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு நாள் காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பூங்காவுக்கு போனாங்க. அங்கே ஒரு பெஞ்சில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. சிலர் நடைபயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னும் சிலர் யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வயதானவர்கள் சிலர் ஒன்றாக உட்கார்ந்து பழைய விஷயங்களை பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கமலா மட்டும் எதையும் கவனிக்காம தன்னுடைய நினைவுகளுக்குள்ளேயே மூழ்கி போயிருந்தாங்க. அப்போதான் பக்கத்துல இருந்து திடீர்னு ஒரு குரல் கேட்டது. சிரிச்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கை ரொம்ப அழகானது. கமலா திரும்பி பார்த்தாங்க. பக்கத்து பெஞ்சில் 65-70 வயசு இருக்கும் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தாரு. கமலாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. முன்பின் தெரியாத ஒருத்தர் திடீர்னு இப்படி பேசியதும் கமலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் அவருடைய சிரிப்பை பார்த்ததும் தன்னையும் அறியாம கமலாவுடைய முகத்திலும் ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. இந்த பெரிய நகரத்துக்கு வந்ததுலேருந்து குடும்பத்தை தவிர்த்து ஒருவர் தன்னிடம் அன்பா பேசியது அதுதான் முதல் முறை. அந்த பெரியவர் கையில் இருந்த பாட்டிலை திறந்து கொஞ்சம் தண்ணீரை குடிச்சாரு. பிறகு, என் பேர் மாதவன், பக்கத்து பில்டிங்ல தான் இருக்கேன். உங்களை பார்த்தா ஏதோ ரொம்ப கவலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. நடந்ததை நினச்சிக்கிட்டே இருந்தா நம்மால முன்னாடி போக முடியாது. பழச கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நடைப்பயிற்சிக்கு போயிட்டாரு. மாதவன் போனதும் கமலா அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மனசுக்குள்ள, சொல்றது ரொம்ப சுலபம், வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை அனுபவிக்காதவங்களுக்கு வாழ்க்கை அழகாதான் தெரியும்
அறிவுரை சொல்ல எல்லாராலையும் முடியும். ஆனால் நம்ம மனசுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு என்பது நமக்கு தானே தெரியும்னு நினைச்சாங்க. ஆனாலும் அடுத்த நாள் காலையிலையும் கமலா அந்த பூங்காவுக்கு போனாங்க. அதற்கு அடுத்த நாளும் போனாங்க. கிட்டத்தட்ட தினமும் மாதவனை பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதலில் ஒரு சின்ன சிரிப்பு, அப்புறம் ஒரு வணக்கம், அவ்வளவுதான். ஒரு நாள் மாதவன் கமலாவை பார்த்து, நீங்க இந்த ஊருக்கு புதுசா, வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்டாரு. அப்போதான் கமலா தன்னை பற்றி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமா, நான் முன்னாடி கான்பூர்ல இருந்தேன். என் மருமக வேலைக்கு போறா. பெருந்தொற்றினால என் பேரனுடைய பள்ளியும் மூடி இருக்கு. அதனால அவனை பார்த்துக்கிறதுக்காக என் மகனும் மருமகளும் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. என் கணவர் இறந்த பிறகு அங்க நான் தனியா தான் இருந்தேன். என் மகளுடைய மாமியார் வீடும் இங்க தான் இருக்கு. அவளையும் அவ்வப்போது பார்க்க முடியுமேன்னு நினைச்சு வந்தேன்னு சொன்னாங்க. கமலா சொன்னதை அமைதியா கேட்ட மாதவன், அப்படியா, அப்போ மும்பைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆனா இனிமே இங்க தனியா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. வாங்க, உங்களை சில பேருக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி பூங்காவின் இன்னொரு பக்கத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க நிறைய வயதான ஆண்களும் பெண்களும் ஒன்றாக உட்கார்ந்துருந்தாங்க. சிலர் கமலாவுடைய வயசை ஒத்தவங்க, இன்னும் சிலர் அவரை விட வயதானவர்கள். எல்லாருமே சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. மாதவன் கமலாவை பார்த்து, நாங்க எல்லாரும் இங்க ஒரு குழுவா இருக்கோம். ஒருத்தருக்கு சந்தோஷம் வந்தா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். யாருக்காவது மன கஷ்டமா இருந்தா உட்கார்ந்து பேசுவோம். சில நேரம் பக்தி பாடல்கள் பாடுவோம். சில நாள் பழைய சினிமா பாடல்களை பாடி சந்தோஷப்படுவோம். யாருக்காவது பிறந்தநாள் வந்தா கேக் வெட்டி கொண்டாடுவோம். பண்டிகைகளையும் சேர்ந்து கொண்டாடுவோம்னு சொன்னாரு. அதை கேட்டதும் கமலாவுடைய முகத்துல ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. நானும் உங்க கூட சேர்ந்துக்கலாமான்னு கேட்டாங்க. மாதவன் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு தானே உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாரு. அந்த நாளிலிருந்து கமலாவும் அந்த குழுவில் ஒருத்தராகிட்டாங்க. அங்க இருந்த பலரும் தங்களுடைய வாழ்க்கை துணைய இழந்தவங்க தான். சிலருக்கு சர்க்கரை நோய் இருந்தது, சிலருக்கு இரத்த அழுத்தம், இன்னும் சிலருக்கு வயது காரணமா வேறு உடல் பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் யாருமே நமக்கு வயசாகிடுச்சு, இனிமே என்ன இருக்குன்னு ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கல. தங்களால முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பா இருந்தாங்க. சிரிச்சாங்க, பேசினாங்க, தங்களை பார்த்துக்கிட்டாங்க. கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முயற்சி செஞ்சாங்க. அவங்களோட பழக பழக கமலாவுடைய மனசுல இருந்த சோகம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. காலையும் மாலையும் அந்த குழுவோட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்ததும் மகளுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு பார்க்ல என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஆர்வமா சொல்லுவாங்க. அம்மா மறுபடியும் சிரிச்சு பேச ஆரம்பிச்சதை பார்த்து மகளுக்கும் சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் பூங்காவில் உட்கார்ந்துருந்த போது கமலா சுற்றி இருந்த எல்லாரையும் கவனிச்சு பார்த்தாங்க. அங்க இருந்த பலரும் தன்னை விட வயசானவங்க, ஆனாலும் நல்லா உடை அணிஞ்சிருந்தாங்க. தங்களை அழகா பார்த்துக்கிட்டாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. வயசு அவங்களுடைய சந்தோஷத்தை பறிக்கவே இல்லை. அன்று வீட்டுக்கு வந்த கமலா நேரா கண்ணாடி முன்னாடி போய் நின்னாங்க. சில நிமிஷம் தன்னுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் ஏன் என்னையே இவ்வளவு சீக்கிரம் வயசானவளா மாத்திக்கிட்டேன்? அந்த எண்ணம் வந்ததும் கமலா மார்க்கெட்டுக்கு போய் ஹேர் கலர் வாங்கிட்டு வந்தாங்க. தன்னுடைய முடிக்கு கலர் போட்டாங்க. அதுக்கு பிறகு அலமாரியை திறந்த போது கணவர் ஆசையா வாங்கி கொடுத்த ஒரு அழகான புடவை கண்ணில் பட்டது. அதை வெளியெடுத்தாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஆசையா அந்த புடவையை கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பார்த்தாங்க. அந்த கண்ணாடியில இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி இருந்த சோகமான கமலா தெரியல. பழைய கமலா கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வந்த மாதிரி இருந்தது. தன்னுடைய முகத்தை பார்த்து சின்னதா சிரிச்சுக்கிட்டு, இதுதான் நான்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா கமலாவுக்கு தெரியாது, ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க முகத்துல வந்த அந்த சிரிப்பையும் அவங்க ஆசையா கட்டிய அந்த புடவையும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய சொந்த வீட்டிலேயே அடுத்த சில நிமிஷத்துல அவங்க மனசை காயப்படுத்துற ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. மாலை நேரம் ஆனதும் கமலா அந்த அழகான புடவையை கட்டிக்கிட்டு பூங்காவுக்கு கிளம்ப தயாரானாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு தனக்கு பிடிச்ச மாதிரி தயாராகி வெளியே போறோம் என்ற ஒரு சின்ன சந்தோஷம் அவங்க முகத்துல இருந்தது. ஆனா வீட்டை விட்டு வெளியே கிளம்புற நேரத்துல பிரியாவுடைய பார்வை கமலா மேல பட்டது. மாமியார அந்த கோலத்துல பார்த்ததும் அவளுடைய முகமே மாறிடுச்சு.
ஆச்சரியமா கமலாவை மேலிருந்து கீழ் வரை பார்த்த பிரியா, என்ன அத்தை இதெல்லாம்னு கேட்டா. அதோட விடாம உடனே கணவன் அருணையும் கூப்பிட்டு, இங்க கொஞ்சம் வந்து பாருங்க, உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு சொன்னான். அருண் வந்து அம்மாவை பார்த்ததும் முகத்துல கைய வச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த சிரிப்பே கமலாவுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதற்குள் பிரியா, இந்த வயசுல இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே போகணுமா, அதுவும் இப்ப மாமாவும் இல்லையேன்னு சொல்லிட்டா. அந்த ஒரு வார்த்தை கமலாவுடைய மனசை அப்படியே உடைச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த மனசு இப்போ அப்படியே சுருங்கி போச்சு. எந்த பதிலும் சொல்லாம அமைதியா தன்னுடைய அறைக்கு போய் உட்கார்ந்தாங்க. பூங்காவுக்கு போகணும்னு இருந்த ஆசையே போயிடுச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தயாரானதுல என்ன தப்பு இருக்கு? இத்தனை நாளா பிரியா என்ன உடை போடுறா, எங்க போறா, என்ன சாப்பிட்றா, யார்கிட்ட பேசுறான்னு நான் எதையாவது கேட்டிருக்கேனா? காலம் மாறிடுச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு அவங்களுக்கான சுதந்திரம் வேணும்னு நினைச்சுதானே அவளை அவ விருப்பத்துக்கு விட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் எனக்காக கொஞ்சம் ஆசைப்பட்டதும் இவ்வளோ பெரிய கேலியான்னு நினைச்சதும் கமலாவுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அவங்க மொபைல் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. பூங்காவில் இருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருத்தரா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க இருக்கீங்க, இன்னும் காணோமேன்னு கேட்கத்தான் அந்த அழைப்புகள் வந்தது. கொஞ்ச நேரம் மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்த கமலா திடீர்னு கண்ணீரை தொடச்சாங்க. இல்ல, நான் ஏன் வீட்டுக்குள்ள உட்காந்தாலும் என்னுடைய வாழ்க்கைய நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன்னு மனசுக்குள்ள முடிவெடுத்தாங்க. உடனே எழுந்து அதே புடவையோட பூங்காவுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த நாளுக்கு பிறகு கமலாவுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. இத்தனை நாள் எல்லாருக்காகவும் யோசிச்சவங்க இப்போ தனக்காகவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நல்ல பென்ஷன் வந்துட்டு இருந்தது. இதுவரைக்கும் அந்த பணத்தை மகன் மருமகளிடம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதம் பென்ஷன் வந்ததும் கமலா அதை அவங்க கிட்ட கொடுக்கல. தனக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக செலவு செய்ய ஆரம்பிச்சாங்க. பூங்காவில் பழகிய நண்பர்களோட மார்க்கெட்டுக்கு போனாங்க. பிடிச்ச துணிகள், தேவையான பொருட்கள் என்று ஆசைப்பட்டதை வாங்கிக்கிட்டாங்க. இத்தனை வருடம் குடும்பத்துக்காக சம்பாதிச்சும் செலவு செஞ்சும் வாழ்ந்தவங்களுக்கு இப்போதான் தன்னுடைய பணத்தை தனக்காக செலவு செய்யணும்னு தோண ஆரம்பிச்சது. ஆனா கமலாவுடைய இந்த மாற்றம் பிரியாவுக்கு சுத்தமா பிடிக்கல. குறிப்பா பென்ஷன் பணம் கைக்கு வராதது அவளுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஒரு நாள் அருண் கிட்ட, உங்க அம்மாவை நீங்க ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ எவ்வளவு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது வரைக்கும் பென்ஷன் பணம் நம்ம கிட்ட தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாசம் ஒரு ரூபா கூட கொடுக்கல. அவங்க இங்கே வந்ததுல இருந்து நம்ம செலவும் அதிகமாயிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சா. பிரியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்ததால அருணும் அம்மாவிடம் போய், அம்மா இந்த மாசம் பென்ஷன் பணத்தை ஏன் கொடுக்கலன்னு கேட்டான். மகன் அப்படி கேட்டதும் கமலாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதற்குள் பிரியாவும் அங்க வந்து, இந்த வயசுல இவ்வளவு செலவு எதுக்கு? அந்த பார்க்குக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க, சுதந்திரமா பறக்கிற பறவை மாதிரி ஆயிட்டீங்கன்னு சொன்னான். இந்த முறை கமலா அமைதியா இருக்கல. பிரியாவை பார்த்து, பிரியா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கான சுதந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். என்ன உடை போடணும், எங்க போகணும், என்ன செய்யணும்னு உனக்காக நான் முடிவு பண்ணினதே இல்லை. அதே மாதிரி என்னுடைய சுதந்திரத்தை நீயும் முடிவு பண்ண முடியாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்வேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த பதிலா எதிர்பார்க்காத அருணும் பிரியாவும் எதுவும் பேச முடியாம அமைதியாயிட்டாங்க. கமலாவுக்கு சமையல் ரொம்ப நல்லா வரும். ஒரு நாள் வீட்டில் கேரட் அல்வா செஞ்சாங்க. பூங்காவுக்கு போகும்போது அங்க இருக்கிற நண்பர்களுக்கும் கொடுக்கலான்னு கொஞ்சம் எடுத்துட்டு போனாங்க. எல்லாருக்கும் ஆசையா பரிமாறினாங்க. ஆனா மாதவன் மட்டும் வேண்டான்னு மறுத்துட்டாரு. உடனே கமலா, என்ன மாதவன், உங்களுக்கு கேரட் அல்வா பிடிக்காதான்னு கேட்டாங்க. மாதவன் சிரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே, பிடிக்காமலா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் இருக்கு. அதனால வெளியில செய்யற இனிப்பு சாப்பிட முடியாது. வீட்டில் எனக்கு செய்யவும் தெரியாது. அதனால கேரட் அல்வா சாப்பிட்றதையே விட்டுட்டேன்னு சொன்னாரு. அதை கேட்ட கமலா சாதாரணமா, அப்படின்னா உங்க வீட்டில் உங்களுக்காக சமைச்சு கொடுக்க யாரும் இல்லையான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதவனுடைய முகம் ஒரு நொடியில மாறிடுச்சு. பதில் சொல்ல முயற்சி பண்ணினாரு. ஆனா வார்த்தை வரல.
அவருடைய கண்கள்ல இருந்து 2 துளி கண்ணீர் கன்னத்துல வழிஞ்சது. உடனே எழுந்தவர் எதுவும் சொல்லாம அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. கமலாவுக்கு ஒன்றுமே புரியல. நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனான்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அடுத்த நாளும் மாதவன் பூங்காவுக்கு வரல. அதற்கு அடுத்த நாளும் காணோம். 2 நாள் கடந்ததும் அவரை பார்க்க முடியாததால கமலாவுக்கு கவலை வந்தது. மற்ற நண்பர்களிடம் கேட்டு பார்த்தாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு அவங்களும் சொன்னாங்க. எப்போதும் சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த முகம்தான் கமலாவுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்தது. அன்று பூங்காவிலிருந்து வீட்டுக்கு கிளம்பிய கமலா கொஞ்சம் தூரம் நடந்ததும் நின்னுட்டாங்க. வீட்டுக்கு போக மனசு வரல. மாதவனுக்கு என்னாச்சு, ஏன் 2 நாளா வரல என்ற கவலை விடவே இல்லை. கடைசியில அவங்க கால்கள் தானாகவே மாதவன் வசிக்கும் கட்டிடம் நோக்கி போச்சு. அங்க போய் காவலாளியிடம் விசாரிச்சு அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சாங்க. கதவுக்கு முன்னாடி நின்று பெல் அடிச்சாங்க. கொஞ்ச நேரம் எந்த சத்தமும் இல்லை. மறுபடியும் பெல் அடிச்சாங்க. சில நொடிகள் கழிச்சு உள்ள இருந்து மெதுவா நடந்து வர சத்தம் கேட்டது. கதவை திறந்ததும் கமலா அதிர்ச்சியா நின்னுட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பூங்காவில் சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருந்த மாதவன் இப்போ ரொம்ப சோர்வா இருந்தாரு. உடம்பு முடியாம நடுங்கிற கால்களோட கதவை திறந்திருந்தாரு. கமலாவை பார்த்ததும் மாதவனுக்கும் ஆச்சரியம். ஆனாலும் உள்ளே வர சொன்னாரு. வீட்டுக்குள்ள போன கமலா சுற்றி பார்த்தாங்க. அந்த வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. மாதவனுடைய நிலையை பார்த்ததும் கமலா பதறி போய், உங்களுக்கு இவ்வளவு உடம்பு முடியாம இருக்கு, வீட்டில் உங்களை பார்த்துக்க யாருமே இல்லையான்னு கேட்டாங்க. சில நொடிகள் அமைதியா இருந்த மாதவன் கடைசியில மெதுவான குரல்ல சொன்னாரு, கமலா, நான் இந்த வீட்டில் தனியா தான் இருக்கேன். அந்த வார்த்தையை கேட்டதும் கமலா அப்படியே நின்னுட்டாங்க. எப்போதும் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறவரு, வாழ்க்கை அழகானதுன்னு தனக்கே தைரியம் சொன்னவர், உடம்பு முடியாத இந்த நேரத்துல ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து கொடுக்க கூட யாரும் இல்லாம இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறாரு என்பதை கமலாவால நம்பவே முடியல. ஆனா மாதவன் ஏன் இப்படி தனியா இருக்கிறாரு, அவருடைய குடும்பம் எங்க, அவருடைய மனைவி குழந்தைகள் என்ன ஆனாங்க, இந்த கேள்விகளுக்கு பின்னாடி அவர் யாரிடமும் சொல்லாம மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய வழி இருந்தது. கமலா, நான் இந்த வீட்டுல தனியா தான் இருக்கேன்னு மாதவன் சொன்னதும் கமலாவுக்கு மனசே கேட்கல. எப்போதும் சிரிச்ச முகத்தோட பூங்காவுக்கு வர்றவரு, மற்றவங்க கவலையா இருந்தா தைரியம் சொல்றவரு, வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு சொல்லி தன்னை அந்த தனிமையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். அவருக்கே உடம்பு முடியாத நேரத்துல கூட பக்கத்துல இருந்து பார்த்துக்க ஒருத்தரும் இல்லையா என்று நினைக்கும் போது கமலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே பூங்காவில் இருந்த மற்ற நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. மாதவன், வேண்டாம் கமலா, யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க, கொஞ்சம் ஓய்வெடுத்தா சரியாகிடுவேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா கமலா கேட்கவே இல்லை. என்ன பேசுறீங்க மாதவன், வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தான். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க எப்படி உங்களை இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியும்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பூங்கா நண்பர்கள் சிலரும் அங்கே வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து மாதவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. பரிசோதனை பண்ணிய டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்து சரியான நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கணும், நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடணும், உடம்ப கவனமா பார்த்துக்கணும்னு சொன்னாரு. மாத்திரை எடுத்துக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் 3 வேளையும் சரியான சாப்பாடு யார் செய்து கொடுக்கறது என்பதுதான் கேள்வியாக இருந்தது. உடனே கமலாவும் அந்த குழுவில் இருந்த இன்னும் 2 பெண்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. 3 வேளைக்கும் தேவையான சாப்பாட்டை மாறி மாறி சமைச்சு மாதவன் வீட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. கமலாவும் அவ்வப்போது ஃபோன் பண்ணி மாத்திரை எடுத்தீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டு நினைவுபடுத்துவாங்க. சில நாட்கள்லேயே மாதவனுடைய உடம்பு நல்லா தேறிடுச்சு. மறுபடியும் பழைய மாதிரி பூங்காவுக்கு வர ஆரம்பிச்சாரு. ஆனாலும் கமலா மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளவு நல்ல மனிதர் ஏன் தனியா இருக்கிறாரு, இவருடைய குடும்பம் என்ன ஆனதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு நாள் சரியான நேரம் பார்த்து, மாதவன், உங்களுக்கு இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையான்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் அந்த கேள்வியை தவிர்த்த மாதவன் இந்த முறை கமலாவிடம் மறைக்க முடியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. பிறகு ஒரு சின்ன சிரிப்போட தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. எனக்கும் ஒரு காலத்துல அழகான குடும்பம் இருந்துச்சு கமலா. நான் என் மனைவியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நாட்கள்
இன்னைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எல்லா கணவன் மனைவியும் மாதிரி நாங்களும் எவ்வளவோ கனவு கண்டோம். ஆனால் எங்களுக்கு குழந்தை மட்டும் பிறக்கல. ரொம்ப நாள் டாக்டர் கிட்ட சிகிச்சை எடுத்தோம். பல வருட காத்திருப்புக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அந்த நாளில் எங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை சொல்லும் போதே மாதவனுடைய முகத்தில் ஒரு பழைய சந்தோஷம் தெரிஞ்சது. ஆனால் அடுத்த நொடியே அந்த முகம் மாறிடுச்சு. அந்த சந்தோஷம் எங்களுக்கு அதிக நாள் கிடைக்கல. என் மகனுக்கு 5 வயசு இருக்கும்போது தான் என் மனைவிக்கு புற்றுநோய் இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. தெரிஞ்ச நேரத்தில் ரொம்ப தாமதமாயிடுச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவளை காப்பாற்ற முடியல. என் வாழ்க்கை துணை என்னை விட்டு போயிட்டா. மாதவனுடைய குரல் உடைய ஆரம்பிச்சது. கமலா எந்த கேள்வியும் கேட்காம அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க. மனைவி இருந்த பிறகு சொந்தக்காரங்க எல்லாரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு மனசு வரல. என் ஒரே மகனை ஒரு மாற்றாந்தாய்கிட்ட விட்டுட்டு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? அவனுக்கு அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான் என்று நினச்சி வளர்த்தேன். அவனுக்கு எந்த குறையும் தெரியக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தேன். அவன் ஆசைப்பட்டதை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்தேன். இவ்வளவு சொன்ன மாதவன் கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டாரு. அடுத்த விஷயத்த சொல்ல அவருக்கே கஷ்டமாக இருந்தது. கமலா அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என் மகன் எனக்கு செஞ்சது என்ன தெரியுமா கமலா? ஒரு நாள் அவனும் அவன் மனைவியும் ஒரு மாதத்துக்கு அமெரிக்கா போகிறோம் என்று சொல்லிட்டு கிளம்புனாங்க. நானும் சாதாரணமாக தான் நினச்சேன், போயிட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சேன். ஆனால் அவங்க போனதுக்கு பிறகு தான் உண்மை தெரிஞ்சது. நான் இருந்த வீட்டையே என் மகன் விற்றுட்டு போயிருந்தான். வீடு வாங்கினவங்கிட்ட இன்னும் 2 மாதம் கழித்து வீட்டை காலி பண்ணிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுக்கு பிறகு என் மகன் திரும்பி வரவே இல்லை. அந்த வார்த்தையை சொல்லும்போது மாதவனுடைய கண்கள் கலங்கிடுச்சு. என்னுடைய ஓய்வூதிய பணத்தில் ஒரு பகுதியை நான் முன்னாடியே எஃப்டியில் போட்டு வச்சுருந்தேன். நல்ல வேலை அந்த பணத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இருந்திருந்தா நான் தெருவில் தான் நின்றுட்டுருக்கணும். அந்த பணத்தை எடுத்து தான் இந்த 2 ரூம் வீட்டை வாங்கினேன். அதுக்கு பிறகு இங்கே தனியாக வாழ ஆரம்பித்தேன். மாதவனுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சது. இவ்வளோ பெரிய வலியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தினமும் மற்றவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரா என்று கமலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு மாதவன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கமலாவை பார்த்து சிரிக்க முயற்சி பண்ணினாரு. என்ன கமலா, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ நீங்களே அதை மறந்துட்டீங்களான்னு கேட்டாரு. அந்த நிமிஷத்துல கமலாவுக்கு மாதவனை இன்னும் நல்லா புரிஞ்சுது. இருவருடைய வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ள இருந்த தனிமையின் வழி ஒன்றுதான். ஒருத்தர் வாழ்க்கை துணையை இழந்திருந்தாங்க, இன்னொருத்தர் மனைவி எழுந்ததோட உயிருக்கு உயிரா வளர்த்த மகனாலும் கைவிடப்பட்டிருந்தாரு. அந்த நாளுக்கு பிறகு இருவருக்குள்ள இருந்த அறிமுகம் ஒரு நல்ல நட்பா மாற ஆரம்பிச்சது. சந்தோஷமான விஷயம்னாலும் சரி, மனசை கஷ்டப்படுத்துற விஷயம்னாலும் சரி, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பகிர்ந்துக்க முடிஞ்சது. சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் கமலா வழக்கம் போல பூங்காவுக்கு போனாங்க. அங்கே போனதும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கேக் வாங்கி வச்சிருந்தாங்க. கமலா உள்ள வந்ததும் ஒரே குரல்ல ஹாப்பி பர்த்டே கமலான்னு சொல்லி சந்தோஷமா கைத்தட்டினாங்க. கமலாவுக்கே ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு புரியல. ஏன்னா அன்னைக்கு தன்னுடைய பிறந்தநாள் என்பதே அவங்க மறந்துருந்தாங்க. இத்தனை பேர் அதை நினைவில் வச்சு தனக்காக காத்திருந்து கொண்டாடுறத பார்த்ததும் கமலாவுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. எல்லாரோடும் சேர்ந்து கேக் வெட்டினாங்க. மொபைலில் புகைப்படங்கள் எடுத்தாங்க. சிரிப்பு, சந்தோஷம், அந்த இடமே கலகலப்பா இருந்தது. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து கமலாவுக்கு ஒரு அழகான புடவைய பரிசா கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்ட கமலா, ஆனால் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னு ஆச்சரியமா கேட்டாங்க. மாதவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் தெரியும்னு சொன்னாரு. அந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருந்த கமலா நண்பர்கள் கொடுத்த புடவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த பரிசை டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு முகம் கழுவிட்டு வரப்போனாங்க. அந்த நேரத்தில் பிரியாவுடைய பார்வை அந்த அழகான புடவை மேலே பட்டது. அதை எடுத்து பார்த்தவ அது அருண் தனக்காக வாங்கி வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு, வா ரொம்ப அழகா இருக்கு, எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ்னு சந்தோஷமா சொன்னான். அருண் உடனே நான் வாங்கலையேன்னு ஆச்சரியமா சொன்னான். அந்த நேரத்தில் கமலா அங்கே வந்தாங்க. அது உனக்கான புடவை இல்லை பிரியா, அது என்னுடையதுன்னு சொன்னாங்க. பிரியாவுக்கு ஒரு நிமிஷம் புரியல. அந்த புடவைய கையிலேயே வச்சுக்கிட்டு கமலாவை பார்த்தா.
கமலா மெதுவா அதை வாங்கிக்கிட்டு, இது எனக்கு ரொம்ப முக்கியமான பரிசு. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். பூங்காவில் இருக்க என் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? அருணும் பிரியாவும் ஒரே நேரத்துல ஆச்சரியமா கேட்டாங்க. சொந்த அம்மாவின் பிறந்த நாளையே மறந்துட்டோன்னு புரிஞ்சதும் இருவரும் தலை குனிஞ்சாங்க. அருண் மெதுவா, அம்மா, நீங்க பிறந்த நாளெல்லாம் கொண்டாட மாட்டீங்களே, அதனால எங்களுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் கமலாவுடைய மனசு பல வருடங்கள் பின்னாடி போச்சு. தன்னுடைய பிள்ளைகளுடைய பிறந்தநாள் வந்தா காலையிலிருந்து சமையலறையிலேயே நின்று அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செய்வாங்க. மாலையில் அவங்களுடைய நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசையை கூட மறக்காம பார்த்த அந்த அம்மாவின் பிறந்தநாள் இன்று சொந்த பிள்ளைக்கே ஞாபகம் இல்லை. ஆனா இந்த முறை கமலா அழல. ஒரு விஷயத்த மட்டும் மனசுக்குள்ள நினைச்சாங்க. ஏன் மகனும் மருமகளும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழறாங்க, அது நல்ல விஷயம்தான். அப்படின்னா வயசான நாங்களும் எங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறதுல என்ன தப்பு? ஆனா கமலாவுடைய இந்த மாற்றத்தை பிரியாவால இன்னும் ஏற்றுக்க முடியல. அதுக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் சாதாரண கேலி கிண்டலை தாண்டி கமலாவுடைய நடத்தையே சந்தேகப்படுற அளவுக்கு போக போகுது. அது வரைக்கும் அமைதியா பதில் சொல்லிக்கிட்டு இருந்த கமலாவும் இந்த முறை மருமகளுக்கு கொடுக்க போற பதில் சாதாரணமா இருக்க போறது இல்லை. ஒரு நாள் கமலா வழக்கம் போல பூங்காவுக்கு கிளம்பும் போது அவசரத்துல மொபைலை வீட்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அருணும் பிரியாவும் வழக்கத்தை விட சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாங்க. டேபிள் மேல கமலாவுடைய மொபைல் இருப்பதை பார்த்த பிரியா அதை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா. அப்பதான் கமலா வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் பயன்படுத்துறது அவளுக்கு தெரிய வந்தது. பூங்காவில் பழகிய நண்பர்களிடமிருந்து வந்த குட் மார்னிங், குட் நைட் மெசேஜ்கள், சாதாரணமாக பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அருண் கிட்ட காட்ட ஆரம்பிச்சா. அம்மா இவ்வளவு மாறி இருக்காங்க என்பதை அருணும் கவனிக்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த மாற்றத்தை சந்தோஷமா பார்க்கறதுக்கு பதிலா இருவருடைய மனசிலும் தேவையில்லாத சந்தேகம் வந்துருச்சு. கமலா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அருணும் பிரியாவும் கேள்வி கேட்க தயாரா இருந்தாங்க. அவங்க பேசின விதம் கமலாவுக்கு அதிர்ச்சியா இருந்தது. தன்னுடைய நடத்தையே சந்தேகப்படுற மாதிரி பேச ஆரம்பிச்சதும் ஒரு நிமிஷம் கமலாவுக்கு வார்த்தையே வரல. இத்தனை வயசு வரைக்கும் மரியாதையோட வாழ்ந்த தன்னை சொந்த மகனும் மருமகளும் இப்படி பேசுவாங்கன்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த முறை அமைதியா அறைக்கு போய் அழணும்னு கமலாவுக்கு தோணல. தன்னை நிதானப்படுத்திக்கிட்டு பிரியாவை பார்த்து, பிரியா, 2 நாளைக்கு முன்னாடி உன் ஆஃபீஸ் நண்பர்களுக்காக இந்த வீட்டில் பார்ட்டி வச்சியே, அதில் ஆண்களும் வந்தாங்க, பெண்களும் வந்தாங்க. அப்போ நான் உன்னை பார்த்து ஒரு வார்த்தையாவது தப்பா கேட்டேனா? உன்னுடைய குணத்தை சந்தேகப்பட்டனா? இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னை பற்றி மட்டும் நீ எப்படி இப்படி பேச முடியும்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பிரியாவால பதில் சொல்ல முடியல. கமலா நேரடியா கேட்டதும் எதுவும் பேசாம தன்னுடைய அறைக்கு போயிட்டா. ஆனாலும் வீட்டுக்குள்ள இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை மட்டும் மாறல. அடுத்த நாள் கமலா சமையலறைக்கு போனாங்க. தரையில கொஞ்சம் தண்ணீர் சிந்தி இருந்ததை கவனிக்காம காலை வச்சதும் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த வேகத்துல கையில பலமான அடிபட்டது. முதுகிலும் தாங்க முடியாத வலி. சத்தம் கேட்டதும் பேரன் ஓடி வந்து பார்த்தான். பாட்டி கீழே விழுந்து வலியில துடிக்கிறத பார்த்ததும் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி சீக்கிரம் வர சொன்னான். அருண் வந்ததும் கமலாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனான். பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாரு. சிகிச்சை முடிச்சு கைக்கு பிளாஸ்டர் போட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பினாங்க. முதுகிலும் வலி இருந்ததால நல்லா ஓய்வு எடுக்கணும்னு சொன்னாரு. அது வரைக்கும் தினமும் காலையும் மாலையும் பூங்காவுக்கு போயிட்டு இருந்த கமலா இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய நிலை வந்துருச்சு. மாதவன் ஃபோன் பண்ணுவாரு, நண்பர்கள் மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனா உடம்பு வலியோட மனசும் உடைஞ்சிருந்ததால சில நேரம் கமலா ஃபோன் எடுக்காம அமைதியா படுத்திருப்பாங்க. வீட்டுக்கு வேலை செய்யும் பெண் வந்து சமையல் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அருணும் பிரியாவும் தினமும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. கமலாவுக்கு உடம்பு முடியாம இருக்கிற இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காந்து பேசணும், எப்படி இருக்காங்கன்னு கவனிக்கணும்னு இருவருக்கும் தோணல. ஆனா கமலா பூங்காவுக்கு போகாம இருப்பதை பார்த்த அந்த முதியோர் குழுவுக்கு மனசு கேட்கல. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து கமலாவை பார்க்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஒருத்தர் கையில பூ இருந்தது, இன்னொருத்தர் சீக்கிரம் குணமாகுங்கன்னு வாழ்த்தாட்டை கொண்டு வந்திருந்தாரு. சிலர் சமோசா வாங்கிட்டு வந்தாங்க, இன்னும் சிலர் ஜிலேபி எடுத்துக்கிட்டு வந்தாங்க.
எல்லாரும் வீட்டுக்குள்ள பார்த்த கமலாவுக்கு முகமே மலர்ந்துடுச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அது வரைக்கும் வலியோட அமைதியா படுத்திருந்த கமலா நண்பர்களோட பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் ஏதாவது சொன்னா இன்னொருத்தர் கிண்டல் பண்ண வீடே சிரிப்பு சத்தத்தால நிறைஞ்சது. எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்ததை சாப்பிட்டாங்க. கமலாவும் கொஞ்ச நேரத்துக்கு தன்னுடைய வலிய மறந்து சந்தோஷமா இருந்தாங்க. நேரம் போனதே யாருக்கும் தெரியல. கொஞ்ச நேரத்துல அருணும் பிரியாவும் வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்தது. அது ஞாபகம் வந்ததும் கமலாவுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்தது. இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்ததை பார்த்தா பிரியா என்ன சொல்ல போறாளோன்னு நினைச்சாங்க. அந்த எண்ணம் வந்த அடுத்த நிமிஷமே கதவு மணி அடிச்சது. அருணும் பிரியாவும் உள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் உட்கார்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பதை பார்த்ததும் இருவருக்கும் ஆச்சரியம். நண்பர்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கமலாவுடன் சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரா கிளம்பினாங்க. அவங்க வெளியே போனதும் பிரியாவுடைய முகம் மாறிடுச்சு. இது வீடா இல்ல சத்திரமா? யார் யாரையோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் பார்த்து நம்ம பையன் என்ன நினைப்பான்? அந்த வார்த்தைகளை கேட்ட கமலா எதுவுமே பேசல. அமைதியா படுத்துக்கிட்டாங்க. ஆனா மனசு மட்டும் பல வருடங்கள் கூட வாழ்ந்த கணவரை தேடிச்சு. அவர் இருந்திருந்தா யாராவது நீ இப்படி பேச விட்டுருப்பாரான்னு நினைச்சதும் மனசு இன்னும் வலிச்சது. உடம்புல இருந்த எலும்பு முறிவை விட தினமும் கேட்குற அவமானமான வார்த்தைகள் தான் கமலாவுக்கு அதிகமா வலிக்க ஆரம்பிச்சது. நாட்கள் போச்சு. கையில போட்டிருந்த பிளாஸ்டரும் ஒரு நாள் எடுக்கப்பட்டது. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சது. மறுபடியும் வெளியே போக முடிஞ்சது. ஆனா வீட்டுக்குள்ள பிரியாவுடைய குத்தலான பேச்சு மட்டும் நிக்கவே இல்லை. அருணும் அதை கண்டுக்கல. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வார்த்தை கமலாவுடைய மனசை காயப்படுத்திக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் தனியா உட்கார்ந்திருந்த கமலாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன் வாழ்க்கையில எவ்வளவு காலம் இன்னும் இருக்கு என்பது எனக்கே தெரியாது. வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சுதான் போக போகுது. அது வரைக்கும் இப்படியே யாராவது என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு எனக்கு பிடிச்சதை செய்யாம வாழணுமா? மீதம் இருக்கிற காலத்தையாவது எனக்காக வாழணும், எனக்கு பிடிச்சதை செய்யணும். இந்த முறை கமலா வெறும் நினைப்போட நிறுத்தல, ஒரு முடிவே எடுத்துட்டாங்க. எதிரில் இருந்த கட்டடத்துல 2 படுக்கை அறை கொண்ட ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தாங்க. இந்த விஷயம் அருணுக்கு தெரிஞ்சதும் அம்மாவை தடுக்க முயற்சி பண்ணினான். அம்மா, எதுக்கு தனியா போகணும்? இங்கேயே இருங்கன்னு சொன்னான். ஆனா கமலா தெளிவா, இனிமே நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல, என்னுடைய வாழ்க்கைய நான் நிம்மதியா வாழணும்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட பிரியா உடனே, ஆமா ஆமா, இப்போதான் உங்களுக்கு ரெக்க முளைச்சிடுச்சே, இனிமே உங்க விருப்பத்துக்கே எங்க வேணும்னாலும் போகலாம் வரலான்னு கிண்டலா சொன்னான். பழைய கமலாவா இருந்திருந்தா அந்த வார்த்தையை கேட்டு அழுத்திருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க மாறி இருந்தாங்க. பிரியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமா, அதைத்தான் செய்ய போறேன்னு மட்டும் சொன்னாங்க. கமலாவுக்கு கிடைக்கிற பென்ஷன் அவங்க செலவுக்கு போதுமானதா இருந்தது. ஒரு வேலைக்கார பெண்ணை வச்சுக்கவும், வீட்டு வாடகை கொடுக்கவும், மற்ற தேவைகளை பார்த்துக்கவும் அந்த பணம் போதுமானது. அதனால யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காம புதிய வீட்டுல தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகு கமலாவுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி வந்தது. யாராவது என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்பட வேண்டியதில்லை. எப்போ பூங்காவுக்கு போகணுமோ போகலாம், பிடிச்சவங்களோட பேசலாம். மக அருணும் பேரனும் அவ்வப்போது வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனா பிரியாவுக்கு மாமியார் தனியா போனதை பற்றி பெரிய கவலை எதுவும் இல்லை. மாலை நேரங்கள்ல மாதவன் சில சமயம் கமலா வீட்டுக்கு வந்து டீ குடிப்பாரு. பூங்காவில் இருந்த மற்ற நண்பர்களும் அவ்வப்போது வந்து பேசிக்கிட்டு போவாங்க. வீட்டில் மறுபடியும் மனிதர்களுடைய சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. கமலா தன்னுடைய மகளிடம் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அம்மா தனியா இருக்கிறாங்க என்ற கவலை மகளுக்கு இருந்தாலும் தினமும் அவமானப்படுற வீட்டை விட இங்க அம்மா நிம்மதியா இருக்காங்கன்னு நினைச்சு கொஞ்சம் ஆறுதல் அடைந்தா. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் கமலா வீட்டு கதவு மணி அடிச்சது. கதவை திறந்த பார்த்த கமலாவுக்கு ஆச்சரியம். வாசல்ல அருணும் பிரியாவும் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன திடீர்னு 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு கமலா கேட்கும் முன்னாடியே பிரியா வேகமா வீட்டுக்குள்ள வந்தா. அவளுடைய முகத்தை பார்த்ததுமே ஏதோ பிரச்சனைன்னு கமலாவுக்கு புரிஞ்சுது. அத்தை, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா இல்லையா? இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க உங்களை பற்றி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கும் அந்த மாதவனுக்கும் நடுவில் என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த கேள்வியை கேட்ட கமலா ஒரு நொடி அமைதியா பிரியாவையே பார்த்தாங்க.
இது வரைக்கும் தன்னுடைய உடை, செலவு, நண்பர்கள், சுதந்திரம் என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டவங்க இப்போ தன்னுடைய நட்பையே தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த முறை கமலா தலை குனியல. மத்தவங்க என்ன பேசுறாங்க என்பது எனக்கு கவலை இல்லை பிரியா. ஒரு நேரத்துல நான் என்ன பற்றியே யோசிக்கிறத நிறுத்திட்டேன். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அந்த நேரத்துல மறுபடியும் எப்படி வாழணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் மாதவன். மீதம் இருக்கிற வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். ஆறணும் உடனே, ஆனா அம்மா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி தெரியாது. முதல்ல நல்லவங்க மாதிரி பழகுவாங்க, அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறதையெல்லாம் எடுத்துக்குவாங்கன்னு சொன்னான். அதை கேட்ட கமலா மகனை பார்த்தாங்க. அந்த பார்வையில கோவத்தை விட ஒரு வலி அதிகமா இருந்தது. அருண், நான் வெயில்ல முடி நரைக்க வச்சவில்லை. மனிதர்களை புரிஞ்சுக்கிற வயசு எனக்கு இருக்கு. அதை விட முக்கியமா என்னிடம் இன்னொருத்தர் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு நீங்க என்ன விட்டுட்டு போயிருக்கீங்க? அந்த கேள்விக்கு அருணால உடனே பதில் சொல்ல முடியல. அதே நேரத்துல வாசல்ல பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அங்க மாதவன் நின்றுட்டு இருந்தாரு. உள்ள நடந்த பேச்சு எல்லாமே அவருடைய காதுல விழுந்திருந்தது. வழக்கமா சிரிச்ச முகத்தோடு இருக்கிற மாதவன் அன்னைக்கு மட்டும் ரொம்ப கோவமா இருந்தாரு. கமலா கையால வேண்டாம் எதுவும் பேசாதீங்கன்னு சைகை காட்டினாங்க. ஆனா மாதவன் இந்த முறை அமைதியா இருக்க தயாரா இல்லை. ஏன்னா அருணும் பிரியாவும் சந்தேகப்பட்ட மாதிரி கமலாவும் மாதவனும் தினமும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தது பின்னாடி உண்மையிலேயே ஒரு காரணம் இருந்தது. ஆனா அது அவங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. பல வருடங்களா கமலா மனசுக்குள்ள வச்சிருந்த ஒரு ஆசையை நிறைவேற்ற இருந்தது. மாதவன் உள்ளே வந்ததும் அருணும் பிரியாவும் ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாங்க. ஆனா மாதவன் முகத்துல இருந்த கோபம் மட்டும் குறையல. கமலா எதுவும் பேச வேணான்னு சைகை காட்டினாலும் இத்தனை நேரம் கேட்ட வார்த்தைகளுக்கு பிறகு அவரால் அமைதியா இருக்க முடியல. அருணை பார்த்து, தம்பி, கமலா வெக்கப்பட வேண்டிய எந்த விஷயத்தையும் செய்யல. உண்மையிலேயே வெக்கப்பட வேண்டியது அவங்கள பற்றி இப்படி யோசிக்கிறவங்க தான். உங்க அம்மா தினமும் என்ன செய்யறாங்க, எதுக்காக எங்களோட உட்கார்ந்து பேசுறாங்கன்னு ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களான்னு கேட்டாரு. அருணுப்பிரியாவும் பதில் சொல்லாம நின்னாங்க. மாதவன் தொடர்ந்து, நாங்க தினமும் காலையும் மாலையும் பூங்காவில் உட்காரும் போது இந்த அப்பார்ட்மெண்ட்ல வேலை செய்யற பெண்களுடைய குழந்தைகள் அங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்காம சின்ன வயசுலயே தவறான பழக்கங்களுக்கு போறத உங்க அம்மா கவனிச்சாங்க. அந்த குடும்பங்களால பெரிய பள்ளிக்கு அனுப்பிய நிறைய செலவு பண்ண முடியாது. அந்த குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணும், அவங்க படிப்புக்கு உதவணும், தன்னுடைய முதுமையை அர்த்தமுள்ளதா மாற்றணும் என்பதுதான் உங்க அம்மாவுடைய ஆசை. அதை பற்றி தான் நாங்க தினமும் உட்கார்ந்து பேசுறோம். ஒரு அமைப்போடும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் இந்த முயற்சிக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க. பல வருடங்களா உங்க அம்மா மனசுக்குள்ள இருந்த ஒரு ஆசைய இப்போதாவது நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அருணுடைய முகமே மாறிடுச்சு. ஆனா மாதவன் அத்தோட நிறுத்தல. இன்னைக்கு உங்க அம்மாவை பற்றி நீங்க பேசினதை கேட்ட பிறகு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என் மகன் என்னை விட்டுட்டு போனது கூட ஒரு விதத்துல நல்லது தானோன்னு நினைக்கிறேன். ஏன்னா தினமும் பக்கத்துல இருந்துக்கிட்டு என்னுடைய ஒவ்வொரு செயலையும் சந்தேகப்பட்டு என்னை அவமானப்படுத்துற வழிய நான் அனுபவிக்க வேண்டிய நிலை வரல. நீங்க உங்க ஆபீஸ்ல யார்கிட்டையும் சிரிச்சு பேச மாட்டீங்களா? நண்பர்களோட பழக மாட்டீங்களா? அப்படி இருக்கும்போது உங்க அம்மா இன்னொருத்தர்கிட்ட பேசினா மட்டும் எப்படி அது தப்பாகிடும்னு கேட்டாரு. அருணுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. அமைதியா அங்கிருந்து கிளம்பிட்டான். மாதவன் இவ்வளவு கோபமா பேசுறத பார்த்த கமலா, சரி விடுங்க மாதவன், இதெல்லாம் நினைச்சு ஏன் கோவப்படுறீங்க? நான் டீ போடுறேன், டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் மாதவனுடைய முகத்துல மெதுவா சிரிப்பு வந்தது. கமலாவும் சிரிச்சாங்க. அதுக்கு பிறகு கமலா நினைச்ச விஷயம் மெதுவா செயலுக்கு வர ஆரம்பிச்சது. ஒரு இடம் குழந்தைகள் படிக்கிற மாதிரி மாற்றப்பட்டது. பூங்காவிலிருந்து படித்த முதியவர்கள் எல்லாரும் தங்களால முடிஞ்ச உதவியை செய்ய முன் வந்தாங்க. ஒருத்தர் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு, இன்னொருத்தர் வேறொரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டாரு. சிலர் பண உதவி செஞ்சாங்க, சிலர் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாங்க. ஆரம்பத்துல 20-25 குழந்தைகள் தான் வந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சது. சீக்கிரமே கமலாவும் மற்ற முதியவர்களும் சேர்ந்து நடத்துற அந்த பள்ளியை பற்றி சுற்றி இருந்தவர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் கமலாவுடைய மகள் அம்மாவை பார்க்க வந்தா.
அம்மா இப்போ எப்படி வாழ்றாங்க, என்ன செய்றாங்கன்னு நேர்ல பார்த்தா. அதற்கு முன்னாடியே அருணும் பிரியாவும் மாதவனை பற்றி அவளிடம் சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அம்மாவை நேர்ல பார்த்தபோது அவளுக்கு எந்த தவறும் தெரியல. இதற்கு முன்னாடி கணவரை இழந்த சோகத்துல அமைதியா இருந்த அம்மாவுடைய முகத்துல இப்போ மறுபடியும் சிரிப்பு இருந்தது. தன்னுடைய வயதுக்கேற்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதோட மற்ற குழந்தைகளுக்காக நல்ல விஷயமும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த எல்லா முயற்சியிலையும் மாதவன் அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாரு. ஒரு நாள் தனியா உட்கார்ந்திருந்த போது செய்தித்தாள்ல ஒரு செய்தியை பார்த்தா. குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கைக்காக பிரிந்து போன பிறகு தனிமையில் இருக்கிற ஒரு தாயோ அல்லது தந்தையோ முதுமையில என்ன செய்யணும் என்ற கேள்வியோட ஒரு செய்தி அது. அதுல 65 வயசான ஒருவரும் 63 வயசான ஒரு பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிட்ட விஷயம் இருந்தது. அதை படிச்சதும் அவளுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. சில நாட்கள் கழிச்சு மாதவன் கமலா வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ மகளும் அங்க இருந்தா. இருவரையும் பார்த்த கொஞ்சம் தயக்கத்தோட, அம்மா நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் உங்களுடைய நட்பை புரிஞ்சுக்காம தப்பா பேசிக்கிட்டே இருக்க போகுதுன்னா அந்த உறவுக்கு ஏன் ஒரு பெயர் கொடுக்க கூடாது? நீங்களும் மாதவனும் வாழ்க்கை துணையா சேர்ந்து வாழ்றத பற்றி ஏன் யோசிக்க கூடாதுன்னு கேட்டா. அந்த கேள்வியை கேட்டதும் கமலா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன பேசுற நீன்னு உடனே கேட்டாங்க. மாதவனும் ஒரு நிமிஷம் எதுவுமே பேசல. அவருடைய மனசுக்குள்ளேயும் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. கமலா அந்த விஷயத்தை ஏத்துக்கிற மனநிலையில இல்லை என்பதை புரிஞ்சுக்கிட்ட மாதவன் அங்க தொடர்ந்து இருப்பது சரியில்லைன்னு நினைச்சு அமைதியா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. மாதவன் போன பிறகு அம்மா பக்கத்துல உட்கார்ந்தா. அம்மா, நான் உங்களை கட்டாயப்படுத்தல. வாழ்க்கை பாதையில நமக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சா மீதம் இருக்கிற தூரத்தை சேர்ந்து நடக்கிறதுல என்ன தப்பு? நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்க, அந்த சந்தோஷத்தை தப்புன்னு நினைக்காதீங்கன்னு சொன்னான். போன பிறகும் அந்த வார்த்தைகள் கமலா மனசை விட்டு போகல. கணவருடைய போட்டோ முன்னாடி போய் உட்கார்ந்தாங்க. நான் இப்படி ஒரு முடிவெடுத்தா என் கணவருக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆகிடுமா என்ற எண்ணம் முதல்ல வந்தது. பல வருடங்கள் கூடவே வாழ்ந்த மனிதருடைய நினைவுகள் அவங்க மனசுக்குள்ள நிறைஞ்சிருந்தது. ஆனா அடுத்த நிமிஷமே இன்னொரு எண்ணம் வந்தது. அவர் உயிரோடு இருந்தப்போ என்ன ஆசைப்பட்டாரு? நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைச்சாரு. ஏன் கண்ணில் கண்ணீர் வந்தாலே அவரால் தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் மீதம் இருக்கிற வாழ்க்கை முழுக்க தனியா உட்கார்ந்து அழணும்னு அவர் நினைப்பாரா? ஒரு நல்ல நட்புக்கு ஒரு உறவின் பெயர் கொடுத்தா அதுல என்ன தவறு? கமலா அந்த விஷயத்த உடனே முடிவு செய்யல. நிறைய யோசிச்சாங்க. மாதவனுக்கும் அந்த உறவுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு இருந்த ஒரே தயக்கம், நாளைக்கு யாராவது கமலாவை தப்பா பேசக்கூடாது என்பதுதான். இந்த விஷயம் அருணுக்கும் பிரியாவுக்கும் தெரிய வந்ததும் இருவரும் கடுமையா எதிர்த்தாங்க. ஆனா விஷயம் அவங்களோட மட்டும் நிக்கல. அப்பார்ட்மெண்ட் முழுக்க கமலாவையும் மாதவனையும் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. சிலர் இந்த வயசுல இப்படி ஒரு முடிவெடுக்க தைரியம் வேணும்னு பாராட்டினாங்க. இன்னும் சிலர் வழக்கம் போல கேலி பேசினாங்க. யார் என்ன சொன்னாலும் கமலாவுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க வேண்டியது மற்றவர்கள் இல்லை, தான் தான். 2 நாட்கள் கழிச்சு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. கமலா நடத்துகிற பள்ளிக்கு வெளியே திடீர்னு 2 நாட்கள் கழிச்சு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. கமலா நடத்துகிற பள்ளிக்கு வெளியே திடீர்னு ஊடகத்தினர் வந்துட்டாங்க. கேமராக்களோட நின்று கமலாவிடம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கமலாவுக்கே புரியல. ஆனா இத்தனை நாளா சுற்றி இருந்த சில பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இப்போ கேமரா முன்னாடி இன்னும் பெரிய கூட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்துடுச்சு. ஒருத்தர் நேரடியா, இந்த வயசுல நீங்களும் மாதவனும் திருமணம் செஞ்சுக்க போறது உண்மையா? நீங்க நடத்துற பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்க போறீங்களான்னு கேட்டாரு. கமலா ஒரு நிமிஷம் அமைதியா நின்னாங்க. பிறகு ஆழமா மூச்சை இழுத்து விட்டு எந்த தயக்கமும் இல்லாம பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, நாங்க திருமணம் செஞ்சுக்க முடிவெடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முடிவை எடுக்க எங்களை யார் தள்ளினாங்கன்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க. எங்களுடைய திருமணத்தின் நோக்கம் வேற எதுவும் இல்லை. எங்களுடைய தனிமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். அந்த தனிமையை எங்களுக்கு கொடுத்தது இன்றைய வாழ்க்கை முறை. வயசான பிறகு நாங்களும் காய்ந்த இலைகள் மாதிரி ஒரு மூளையில விழுந்து கிடக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கும் மனசு இருக்கு.
எங்களுக்கும் பேசணும், சிரிக்கணும், எங்களுடைய கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணும். 2 தனிமையான மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்தா, அதுவும் இந்த சமூகத்துக்கு பிடிக்கலனா நாங்க என்ன செய்யணும்? அங்க இருந்தவங்க அமைதியாகிட்டாங்க. அந்த நேரத்துல மாதவனும் அங்கே வந்தாரு. கமலா பக்கத்துல நின்று அவங்க கையை பிடிச்சுக்கிட்டாரு. நாங்க திருமணம் செய்ய முடிவெடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எங்களுடைய நட்பை பார்த்து யாரும் இனிமே கேலி பேசக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எங்களுடைய உறவுக்கு ஒரு பேர் இருக்கட்டும்னு நினைக்கிறோம். இதுக்கு பிறகும் யாருக்காவது கேள்வி இருந்தா இப்பவே கேளுங்கன்னு சொன்னாரு. அங்க சில நொடிகள் முழு அமைதி. வாழ்க்கை முழுக்க மற்றவர்களுக்காக வாழ்ந்த 2 மனிதர்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதியில ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்க முடிவெடுத்திருந்தாங்க. அது யாருடைய வாழ்க்கையையும் பாதிக்கிற முடிவில்ல, தனிமையிலிருந்து ஒருத்தரை இன்னொருத்தர் காப்பாற்றிக்கொள்ள எடுத்த முடிவு. சில காலத்துக்கு பிறகு கமலா தொடங்கிய அந்த பள்ளியில குழந்தைகள் சந்தோஷமா இருந்தாங்க. முதியவர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் அந்த குழந்தைகளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. வயசான பிறகு நம்மால இனிமேல் என்ன செய்ய முடியும்னு நினைச்ச பலருக்கும் அந்த இடம் ஒரு புதிய வாழ்க்கைய கொடுத்தது. ஒரு நாள் அந்த பள்ளி முழுக்க குழந்தைகளுடைய கைத்தட்டல் சத்தம் கேட்டது. முன்னாடி மாதவன் சந்தோஷமா புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. குழந்தைகள் எல்லாரும் ரசிச்சு கேட்டுக்கிட்டு கை தட்டினாங்க. கொஞ்சம் தள்ளி நின்ன கமலா அந்த காட்சியை பார்த்து சிரிச்சாங்க. ஒரு காலத்துல பூங்கா பெஞ்சில் தனியா உட்காந்து வாழ்க்கையில இனிமே தனக்கு என்ன இருக்கு என்று நினைச்ச அதே கமலா தான் இப்போ இத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி நின்னாங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு ஒரு நாள் முன்பின் தெரியாம வந்த சொன்ன மாதவன் இப்போ அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான துணையா இருந்தாரு. நண்பர்களே, வயசு அதிகமாகலாம், முடி நரைக்கலாம், உடம்பின் வேகம் குறையலாம். ஆனா அதனால ஒருத்தருடைய ஆசைக்கும் சிரிப்புக்கும் நட்புக்கும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற மனசுக்கும் வயசாகிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம குழந்தைகள் அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுற அதே மனசு நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சந்தோஷமாக இருக்க என்ன செய்யலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதையை இன்னொருத்தர் கேட்கணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மனதை தொடும் கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா